12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு லெசனோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனோட 2 பார்ட் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 2 பார்ட் யார் செக் பண்ணலையோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணிவிட்டு இந்த 3rd வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்தியாவில் நேஷனலிசம்ன்றது எப்படி வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு, அது நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எதெல்லாம் போகிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்றது தான் வரிசையாக பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் 2 வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னாக்கா, ஃபெமைன் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்கும், இந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் வந்து மாறினது ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்கும், இந்த ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இது எல்லாத்தையும் விட லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருப்போம், அசோசியேஷன்ஸ் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை வந்து மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணிச்சு, இந்த பேட்ரியாட்டிசம் கொண்டு வந்தது, நம்ம கண்ட்ரிக்கு தனியாக ஒரு நேஷன்றது ஒரு ஃபீலை கொண்டு வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோசியேஷன்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அசோசியேஷன்லாம் என்னென்ன ஒர்க்கை பண்ணுச்சுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்டம்ப்ட்டு பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக மக்கள்கிட்ட இருக்க மனக்குமர்களை அகேன்ஸ்டாக வந்து ஃபார்ம் பண்ணது ஒரு அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணது இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான். இது பர்டிகுலராக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மெட்ராஸ் ஸ்டேட்டில் இருக்க பீப்புள்ஸ், அதாவது நில உரிமையாளர்களையும் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் மட்டும், இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் வச்சு ஃபார்ம் பண்ணப்பட்டது. 26 February 1852 தான் வந்து இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்க, அதாவது பிரிட்டிஷ் கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக இருக்க கஷ்டத்தை எல்லாத்தையும் எந்தெந்த ஃபீல்டுனாக்கா ரெவன்யூவில் இருக்க கஷ்டம், எஜுகேஷனில் இருக்க ப்ராப்ளம்ஸ், அதுமாதிரி ஜுடிஷியல் ஸ்பியரில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அசோசியேஷன் வந்து இது ஒருங்கிணைந்து இருந்தது. இதை ஃபார்ம் பண்ணது யாருன்னு பார்த்தா காஜுலால் லக்ஷ்மி நரசு அப்படின்றவ தான் வந்து பார்த்தோன்னா இந்த எம்என்ஏவை ஃபார்ம் பண்ணியிருப்பார். இப்போ புதுசாக வந்து குரூப் 2ஓட மாடல் பேப்பர் விட்டுருந்தாங்க இல்லையா, இந்த மாடல் பேப்பரில் எம்என்ஏவை, அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணது யாருன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தா காஜுலா லக்ஷ்மி நரசு அப்படின்றது தான் ஆன்சரு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடாமினெண்ட்டாக யார் இருந்தாங்கன்னா இந்த பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் மட்டும் தான், அதாவது மெட்ராஸ் சிட்டியில் இருக்க பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோசியேஷனில் இருந்தாங்க. ஸோ இப்போது 1853 வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா சார்ட்டர் ஆக்ட் 1853 வந்து பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களோட பார்லிமெண்ட், அதாவது இங்கே இருக்க பார்லிமெண்ட் கிடையாது, பிரிட்டிஷில் இருக்க பார்லிமெண்ட்டில் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூலை வந்து இந்தியாவில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான் அவங்க அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி டயத்தில் போயிட்டு இருக்கும்போது இந்த எம்என்ஏன்ற அசோசியேஷன் என்ன பண்ணுதுனாக்கா இவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு, அதாவது ஒரு பெட்டிஷனாக எடுத்துகிட்டு போயிட்டு டிசம்பர் மந்த் 1852 போயிட்டு அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அது எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கனாக்கா, ரியாட் வாரியில் அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளமு, ஜமீன்தாரி சிஸ்டமில் இது இருக்க ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 சிஸ்டத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிளாஸ் பீப்புள்ஸை ரொம்ப கஷ்டத்துக்கு ஆழ்த்துச்சுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து என்ன சிஸ்டத்தை வந்து வில்லேஜில் வந்து ஃபாலோ பண்ணமோ அதே சிஸ்டத்தையே வந்து திருப்பி எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த ஜமீன்தார்ஸோட இன்டர்ஃபரன்ஸு, கம்பெனி ஆஃபீஸர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ்லாம் தயவு செஞ்சு தேவையில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்டிஷனில் அது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியல் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கு, காம்ப்ளிகேட்டடாக வந்திருக்கு, பர்ஃபெக்ஷன் கண்டிப்பாக கிடையாது, ரொம்ப இம்பர்ஃபெக்டான ஒரு சிஸ்டமாக தான் வந்து பார்த்தோன்னா அப்போ இருந்த ஜுடிஷியல் சிஸ்டம்ன்றது இருந்திருக்குன்னு சொல்கிற பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது கரெக்டான ஜுடிஷியல் நாலேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள், உண்மையான தகுதியாளான பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜில் அவங்க எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஜட்மெண்ட்றது சரியாக வரும்ன்ற ஒரு பாயிண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்டோட ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கே போகுதுனாக்கா இந்த மிஷனரி ஸ்கூல்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போகுது அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அப்ஜெக்ட் பண்ணுங்கள், இந்தமாரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எம்என்ஏ வந்து கொடுத்த பெட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் மார்ச் 1853 வந்து பார்த்தா டிஸ்கஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஹெச்டி சேமோர் அப்படின்ற ஒரு சேர்மன் ஆஃப் இந்தியன் ரிஃபார்ம் சொசைட்டி, இவர் வந்து எங்கே வராருன்னா மெட்ராஸ்க்கு வராரு, அக்டோபர் 1853 வராரு. ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில பிளேசஸ்லாம் போய்ட்டு விசிட் பண்ணுறாரு. குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி இந்த மாதிரி பிளேசஸ்லாம் விசிட் பண்ணுறாரு. இப்படி விசிட் பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த சார்ட்டர் ஆக்ட் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஸோ இது என்ன பண்ணுறதுன்னா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவில் ரூல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுருச்சு. ஸோ இது இப்படி பண்ணதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எம்என்ஏல இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரிட்டிஷ் டெரிட்டரி இருக்கு இல்லையா, அதாவது இந்தியாவில் இருக்க கம்பெனி ரூலை டேரெக்டாக வந்து க்ரௌன் ரூலுக்கு கொடுத்துருங்க, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எங்களை ரூல் பண்ண தேவையில்ல, நீங்கள் பிரிட்டிஷ் க்ரௌன் பீப்புளே வந்து எங்களை ரூல் பண்ணுங்கன்ற அளவுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2வது பெட்டிஷன் வந்து சென்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு. அதில் வந்து பார்த்தா 14,000 பீப்புள்ஸ் வந்து சைன் பண்ணிவிட்டு இந்த கம்பெனி ரூலை வந்து இந்தியாவிலேருந்து டெர்மினேட் பண்ணுங்கள், அதாவது இங்கே இந்தியாவிலேருந்து கம்பெனி ரூலை தூக்கி எறிங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டும் வச்சுருந்துருக்காங்க.
இப்போது வந்து என்ன ஆகுதுன்னா இதுக்கப்புறம் இந்த எம்என்ஏன்றதோட லைஃப் வந்து பார்த்தா ரொம்ப ஷார்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டாக்கா இந்த லக்ஷ்மி நரசு ஃபவுண்ட் பண்ணார் இல்லையா எம்என்ஏவை, அவர் வந்து பார்த்தா 1866 இறந்துடுறாரு. 1881 பார்த்தா இந்த அசோசியேஷன்றது டோட்டலாகவே வந்து பார்த்தா காணாமலே போயிடுது. ஸோ என்ன தான் வந்து இந்த எம்என்ஏன்றது பெருசாக ரிஃபார்ம்ஸுன்றதை அச்சீவ் பண்ணாமல் இருந்தாலும் இதுதான் வந்து பார்த்தா அந்த அசோசியேஷன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இந்தியன்ஸோட ஒப்பீனியன்ஸை வந்து ஆர்டிகுலேட் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு எஃபர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எம்என்ஏன்றது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த பெட்டிஷன்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. பெட்டிஷன் அகிட்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெறும் பெட்டிஷன்ஸாகவே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதோட அது அப்படி கொடுத்துருந்தாலும் அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பீப்புள்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக தான் இருந்தது. அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, நில உரிமையாளர்களும் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிரச்சனைகளை மட்டும் தான் வந்து கொண்டு போயிட்டு ப்ராப்ளமாக வந்து பெட்டிஷனில் வச்சாங்க. மற்ற அதுக்கப்புறம் இருக்க அடித்தட்டு மக்களோ இப்போ நடுத்தர மக்களோட ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்தோன்னா இங்கே இனிஷியேட் பண்ணி வைக்கவும் இல்லை. இதில் வந்து முக்கியமாக வந்து என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நேஷனல் லெவல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் மிஸ் ஆச்சு. அதாவது ஏன்னு சொல்கிறாங்கனாக்கா மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளே வந்து பார்த்தா இதோட போராட்டம் எல்லாம் வந்து கன்ஃபைன் ஆகிடுச்சு. நேஷனல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகல. அதே மாதிரி எல்லா செக்ஷன் பீப்புள்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக வந்து இந்த எலைட் பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்து பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து இந்த மாதிரி நேஷனல் லெவல் ஒரு ஆர்கனைசேஷனை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வந்து கடைசியாக வந்து ஃபில் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுக்கு அப்புறமா இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் வேறு எந்த ஒரு பப்ளிக் ஆர்கனைசேஷனும் வந்து பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு நடக்காமல் தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கனாக்கா ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்றது ஒன்று தேவைப்படுது அப்படின்றத ஒரு மே 1884 வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் மெட்ராஸ் மகாஜன சபான்றது ஆர்கனைஸ் பண்ணப்படுது. இதோட இனாகரல் மீட்டிங் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தா 16th May 1884 நடக்குது. இது யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கனாக்கா ஜி சுப்பிரமணியம், வீரராகவச்சாரி, அனந்தச்சாரலோ, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 16th May 1884ன்றது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டிஎன்பிசி கொஷினில் கேட்கக்கூடிய கொஷின் இது. ஸோ இப்போது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த 1884 இவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து நெக்ஸ்ட் இயர்லேயே வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக எடுத்து போய்ட்டு அதை மெர்ஜ் பண்ணிடுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 1884 வந்து ஒரு மீட்டிங் வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணி நடத்திடுறாங்க. நெக்ஸ்ட் 1885 வந்து பார்த்தோன்னா இந்த மெட்ராஸ் மகாஜன சபான்றது செகண்ட் மீட்டிங்கும் ப்ரொவின்ஷியல் கான்ஃபரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திடுறாங்க. நடந்ததுக்கப்புறமா இந்த லீடர்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபஸ்ட் மீட்டிங் போய் அட்டன் பண்ணுறாங்க. இங்கன்னா பாம்பேயில் நடக்குது இல்லையா, இந்த பாம்பேயில் நடந்து அட்டன் பண்ணதுக்கப்புறமா அங்கேயே என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த மெட்ராஸ் மகாஜன சபான்றதை ஐஎன்சி கூட வந்து மெர்ஜ் பண்ணிடலாம் அப்படின்றத டிசைட் பண்ணி ஸோ மெட்ராஸ் மகாஜன சபான்றது இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஐஎன்சியோட வந்து சேர்ந்து செயல்படுன்றதை ஒருங்கிணைச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எம்எம்எஸ்ன்றது ஒன்று கிடையாது. எல்லா பீப்புள்ஸுமே வந்து பார்த்தா ஐஎன்சி கூட தான் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஐஎன்சின்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஐஎன்சி உருவாகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கலைஞர்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து எதுவுமே நடக்காமல் இருந்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்பயும் வந்து பார்த்தா நிறையா அகிடேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த 1885 1875 1885 இடைப்பட்ட காலத்தில் நிறைய அகிடேஷன் நடந்திருக்கு. அது ஒன்று ரெண்டு சொல்கிறாங்க பாருங்கள். இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இவங்க வந்து என்ன வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா காட்டனுக்கு அதாவது இம்போர்ட் டியூட்டின்றதை வந்து போடுங்க அப்படின்றத ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க 1875. நெக்ஸ்ட்டு வந்து 1877 கவர்மெண்ட் சர்வீசஸ்லாம் வந்து இண்டியனைசேஷன் பண்ணுங்கன்றதையும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தா ப்ரொடெஸ்ட்லாம் நடந்திருக்கு 1878. இந்த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் தான் வந்து பார்த்தா ரொம்ப பெரிய இம்பாக்டை வந்து அப்போ இருந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ் மத்தியில் வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னாக்கா பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தா எந்த ஒரு கருத்தையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அதில் இந்த ஆக்டில் வந்து கண்டென்ட்டில் இருந்தது. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இல்பர்ட் பில் லார்ட் ரிப்பன் போட்டார் இல்லையா, அந்த இல்பர்ட் பில் 1883 வந்து ஒரு அதுக்கு ஃபேவரான ஒரு அகிடேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த இல்பர்ட் பில்ன்றது வேணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த அகிடேஷனு இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்போராடிக்காக தான் இருந்திருக்கு. அப்படின்னாக்கா இங்கே ஒன்று அங்கே ஒன்று தான் நடந்திருக்கு. ஸோ ஒரே கோஆர்டினேஷனோட நடந்திருக்கான்னு பார்த்தா நடக்கலை. ஸோ இந்த கோஆர்டினேஷன்றது டோட்டலாக வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி இந்த ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஆர்டினேஷனோட எந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டும் நடக்காதனால இந்த பாலிசி மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்போ இருந்து பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்க்கு இந்த நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன் எதுவுமே இல்லாததுனால அவங்கள வந்து பார்த்தா பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணல, ஒரு இம்பாக்ட்டுமே கிரியேட் பண்ணலன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த இந்தியன்ஸ் வந்து என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கனாக்கா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒன்று தேவை, ஒரு கண்ட்ரி லெவல் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தேவை அப்படின்றத வந்து ஒரு ரியலைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட செஷன் வந்து 1885 1947 வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நடந்தது இந்த பாம்பேலலாம் வேறு எப்பப்பெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1920 ஒரு ஸ்பெஷல் செஷன் நடந்திருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை போய் நோட் பண்ணிக்கோங்க.
வேறு 2 ஸ்பெஷல் செஷன் வந்து நடந்திருக்கு 1918லையும் 1942லையும். ஸோ மெட்ராஸில் எப்பப்போ நடந்ததுன்றது ஸோ இங்கே ஒரு நோட் இருக்குது, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எப்போ செஷன் நடக்கலை அப்படின்னா 1930ல் நடக்கலை, 35ல், 41லேருந்து 45 வரைக்கும் நடக்கலை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்ததுக்கப்புறமா தான் வந்து இந்த நேஷனலிசம்ன்ற ஒரு கான்செப்டே வந்து பார்த்தா மக்கள் மனசில் வருது. ஸோ இப்போ இந்த டிசம்பர் 1884 என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஓ ஹியூம்ன்றவர் தான், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம்ன்ற ஒரு ரிட்டையர் இங்கிலீஷ் ஐசிஎஸ் ஆஃபீஸர், அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, தியோசோஃபிக்கல் சொசைட்டி இருக்கு இல்லையா, மெட்ராஸில் நடந்தப்போ அந்த மீட்டிங் வந்து இவர் தான் வந்து தலைமை தாங்கி நடத்திட்டு வராது. ஸோ இந்த டைமில் தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்றது நம்ம கண்ட்ரிக்கு தேவைன்ற ஒரு பாயிண்ட்டே வந்து இவர் தான் வந்து ஐடியாவை கொடுக்குறாரு. ஸோ இவர் கொடுத்ததுக்கப்புறமா தான் இவரோட ஐடியாவுக்கு அப்புறமா இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்றது வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணப்படுது. எப்போ ஃபார்ம் பண்ணப்படுதுனாக்கா 28 டிசம்பர் 1885 ஃபார்ம் பண்ணப்படுது. பாம்பேயில் தான் வந்து ஃபஸ்ட் மீட்டிங் நடக்குது. இந்த ஏஓயூக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டிங் மெம்பர் WC பானர்ஜி. ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஐஎன்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த பெட்டிஷன்ஸ், மெமரண்டா இதெல்லாம் தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பிகினிங்லேருந்து இந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா, எல்லா செக்ஷன் பீப்புள்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்சிக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனை பெருசாக ஆர்கனைஸ் பண்ணணுன்ற ஒரு தாட்டில் தான் அவங்க எல்லாருமே இருந்தாங்க. தேசப்பற்றுன்றது ஒரு மனுஷனுக்குள்ளேயும் உள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளோட கலோனி ரூலுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க ஸ்ட்ரகிள் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுன்றதை ரொம்ப பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஐஎன்சி பீப்புள்ஸு. நம்ம கண்ட்ரியில் எந்தெந்த சைட்லலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் நடக்குதோ ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா இவங்க ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக வந்து பார்த்தா அமைஞ்சு, அதாவது இவங்களோட பேரில் ஐஎன்சின்ற பேரை வந்து ப்ரொவைட் பண்ணி எல்லா பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அங்கே இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் இவங்க தலைமை தாங்கி தான் எல்லாத்தையும் வழி நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தா பொலிட்டிக்கலாக வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து ஐஎன்சி போயிட்டு நின்று அவங்க தலைமையில் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனில் 100க்கும் குறைவான மெம்பர்ஸ் தான் வந்து இருந்தாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாம்பேயில் அட்டன் பண்ணும்போது பார்த்தாலே நமக்கு தெரியும் கவுண்ட்டு 72 டெலிகேட்ஸ் தான் வந்து பீப்புள்ஸ் இருந்திருப்பாங்க. லேட் 1890s, அதாவது 1890க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியில் பிளவு ஏற்படுது. என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேடிக்கல் அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிபின் சந்திரபால், பாலகங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரேடிக்கல் அப்ரோச்சஸை வந்து மூவ் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஐஎன்சியில் என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா, அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து பெட்டிஷன்ஸாக கொடுத்து ப்ரேயர்ஸ், மெமரண்டம்ஸ் இது மூலிமா தான் வந்து சால்வ் பண்ணலான்னு சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட பேரில் வந்து பார்த்திங்கனாக்கா மாடரேட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ரேடிக்கல் அப்ரோச்சஸை சொல்கிறவங்களோட பேரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ளாரியே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும் மாடரேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது 1897 திலக் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்லோகன் மாதிரி ஒன்று வந்து சொல்கிறாரு, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட் அப்படின்றாரு. அப்படின்னா சுயராஜ்யம்ன்றது என்னோட உரிமை, அது என்கிட்டே இருக்குன்றது தான் அதோட மீனிங்கு. ஸோ இப்போ திலக் இப்படி சொன்னதுக்கப்புறம் அங்கே ஐஎன்சியில் இருக்க மிலிட்டன்ட் ஃபாலோவர்ஸ்லாம், அதாவது அவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்வராஜை தான் வந்து இப்போ நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும், எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் காட்டிலும் இந்த ஸ்வராஜ்ன்றதை நமக்கு ரொம்ப முக்கியன்றதை அவங்க உணர்றாங்க. ஸோ இதுக்கு மாடரேட்ஸ்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அதையும் வந்து எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ்லாம் மூலமாக எப்படி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்படி தேவையில்லை, இனிமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா ரேடிக்கல் அப்ரோச்சஸாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வராங்க. இந்த மாடரேட்ஸும் சரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸும் சரி 2 பேருமே ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சொல்லப்போனால் 2 பேருமே ஒரு ஆப்போசிட் போல் இருக்கிறது அவ்வளோ சரியில்லைன்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. இப்போ இந்த மாடரேட்ஸும் சரி மிலிட்டன்ஸும் சரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு 2 பேருமே வந்து அவங்களோட ஓன் ஸ்டைலில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸ்வதேசி மூவ்மெண்ட்டுக்கும் 2 பேருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்காங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்துச்சு இல்லையா 1905, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பற்றி நெக்ஸ்ட் லெசனில் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். 1905 வந்து பார்த்திங்கன்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட் நடந்திருக்கும். இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிற லெசனில் படிக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்தியன் ஆஃபீஷியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட போஸ்டிங் ரிசைன் பண்ணுறது, அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் பாய்காட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிஸை கொடுத்தது வந்து யாருனாக்கா மாடரேட்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐடியாஸை கொடுத்து வந்து பார்த்தா மிலிட்டன்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அப்போ இருந்த சூழ்நிலையில் மாடரேட்ஸும் வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய மாஸ் மொபிலைசேஷனாக வருது. அந்த டயத்தில் பிரிட்டிஷ் குட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட உள்நாட்டுக்குள்ளே உற்பத்தியான குட்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாலஜியும் வந்து அப்போ ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டது.
மாடரேட்ஸும் சரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸும் சரி எஜுகேட்டர்ஸோட நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தில் ரெண்டு பேருமே ஒரு சேம் வியூவோட தான் இருந்தாங்க, அதாவது ஒருமித்த கருத்தோடு தான் இருந்தாங்க. ப்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மூலியமாக தான் வந்து இந்த நேஷனலிசம்ன்ற விஷயத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியுன்ற ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. ஸோ ஐஎன்சி ஃபார்ம் பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கனாக்கா 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட்டு தான் இருந்தாங்க. தாதாபாய் நவ்ரோஜி 2 பேப்பர், அதாவது 2 ஜேர்னல்ஸை வந்து எடிட் பண்ணார், வாய்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ராஸ்த் கோஃப்தர் அப்படின்றத. நெக்ஸ்ட்டு சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பெங்காலி அப்படின்ற நியூஸ் பேப்பரை வந்து எடிட் பண்ணார். பாலகங்காதர் திலக் இவர் கேசரி அண்ட் மகரத்தா இந்த 2 பேப்பர்ஸையும் வந்து எடிட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் தான் வந்து ஜேர்னலிஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியில் வந்து 1/3 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு இருக்கும்போது வந்து அவங்களோட பாசிட்டிவ் என்ன ஆச்சுனாக்கா எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து ப்ரெஸ் மூலிமா வந்து நார்மல் பீப்புள்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. நேஷனலிஸ்ட் ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ஈஸியாகவும் தோணுச்சு. அதே மாதிரி ஐஎன்சி எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து இந்த பேப்பர்ஸ் மூலிமா நியூஸ் பேப்பர்ஸ் மூலிமா வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. பாலகங்காதர் திலக் என்ன சொல்கிறாருன்னா, லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், பெசன்ஸ், ஆர்டிசன்ஸ், இந்த ஒர்க்கர்ஸ் இவங்களோட ரோல் வந்து இந்த நேஷனல் மூவ்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது சொல்கிறாரு. இப்படி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட நியூஸ் பேப்பர்ஸில் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தெரிவிச்சுட்டு வராரு. ஸோ ஒரு டைமில் என்ன பண்ணுறாருன்னா நேஷனல் லெவல் ரெசிஸ்டன்ஸ்க்கு பிரிட்டிஷ் ரூலுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மக்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கிறாரு. ஸோ இப்படி அழைப்பு விடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 27 ஜூலை 1897 அப்போது திலக் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. செக்ஷன் 124A ஆஃப் ஐபிசி செக்ஷனில் அவர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சிவில் லிபர்ட்டி பர்டிகுலராக சொல்ல போனாக்கா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் இந்த ப்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டைமில் வந்து பார்த்தா ரொம்ப சிக்னிஃபிகண்ட், அதாவது ரொம்ப கஷ்டமாகிடுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஏர்லி நேஷனலிஸ்ட்டில் முக்கியமான ஒருத்தர் பார்த்தா தாதாபாய் நவ்ரோஜி. இவர் வந்து கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க. பாம்பே முனிசிபல் கார்பரேஷனில் இவர் எலெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. டவுன் கவுன்சில்லையும் 1870s எலெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் 1892 எலெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் இந்தியன் சொசைட்டின்றதை 1865 வந்து இவர் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அதையும் வந்து 1866 ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு லண்டனில். ஐஎன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 தடவை வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இவர் இருந்திருக்காரு. இவரோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்னன்னாக்கா இவர் எழுதின புக்கு தான் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் பிரிட்டிஷ் இந்தியான்றது 1901 இவர் எழுதின புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்ற கான்செப்டை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க வளத்தில் எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சுரண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றத ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த புக்கில் வந்து எழுதியிருப்பார். ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாங்குகிற டேக்ஸு அங்கே வசிக்கிற பீப்புள்ஸ்க்காக ஒரு வெல்பீயிங்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் நம்மளோட கண்ட்ரியில் அப்படி நடக்கலை. இங்கே வாங்குகிற டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியாவில் கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் எல்லாமே இங்கிலாண்டில் இருக்க பீப்புளோட வெல்ஃபேருக்காக தான் வந்து பார்த்தா அவங்க எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இவரோட ஆர்குமெண்ட் என்னன்னாக்கா 30 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் குட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருவாங்க. 1835 1870 வரைக்கும் 72 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா 30 மில்லியன் ஆஃப் பவுண்ட்ஸ் வந்து குட்ஸ் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிட்டர்ன் கூட திருப்பி நமக்கு வரலை. நம்மக்கிட்ட இருந்து வாங்கின மணியெல்லாம் அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா ரயில்வேயில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ரிட்டையர் ஆன அஃபீஷியல்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து பென்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கிலாந்து வந்து மணி பாரோ பண்ணியிருக்கோம் இல்லையா, வார் டைமில் அவங்க பாரோ பண்ண மணிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட்டை தான் வந்து டோட்டலாக வந்து அவங்க கடனாக அடைச்சிருந்துருக்காங்க. ஸோ ஒரு இயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 30 மில்லியன் பவுண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ் ஆகியிருக்குன்றத ஃபைனலாக வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த லெசனில் ஒட்டுமொத்தம் 3 வீடியோ இருந்திருக்கும். இந்த 3 வீடியோத்தை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் MCQs தான் இருக்குது. அந்த MCQஸை வந்து நம்ம பார்க்கலாம். காந்தி எப்போ சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ரிட்டர்ன் ஆனார்? 1915. இங்கிலீஷ் எஜுகேஷன்றது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது? 1835. ஸோ இது ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. இதில் ஆட் ஒன் அவுட் எதுனா ஆர்மிதா கோஸ் தான். ஏன்னா இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரியன்டலிஸ்ட் திங்கிங் உடையவங்க. பேஜ் நம்பர் 7 இருக்க பாருங்கள். வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மார்க்ஸ் மூலர் இவங்க 3 பேருமே வந்து ஓரியன்டலிஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போ அரவிந்த் கோஷ் மட்டும் தான் வரமாட்டார். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் சொன்னது பாலகங்காதர் திலக். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. பாலகங்காதர் திலக் அவர் என்ன எதுனார்? மகரத்தா கேசரி எதுனாரா? ஸோ மகரத்தா கேசரி. ஸோ பாலகங்காதர் திலக்கு இது வரும். நெக்ஸ்ட்டு தாதாபாய் நவ்ரோஜி அவர் என்ன நடக்க வாய்ஸ் ஆஃப் இந்தியா எழுதியிருப்பாரா? ஸோ வாய்ஸ் ஆஃப் இந்தியா. மெக்கலேன்றது மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் இது எழுதியிருப்பார். வில்லியம் டிக்பாய்
ஸோ மெட்ராஸ் டைம்ஸ் இது எழுதியிருப்பார். ஸோ என்ன ஆப்ஷன் வரும்னாக்கா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்றது பார்ப்போம். இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்டோட இயர் என்னது? 1835. ஸோ இதுதான். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் தப்பு. அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அது எப்போ நடந்தது? 1843 நடந்திருக்கும். ஸோ அதுவும் தப்பு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இது கரெக்டு தான். 26th February 1852. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இண்டிகோ ரிவால்ட் வந்து பார்த்திங்கன்னா 1859 60 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் கரெக்டான சீக்வன்ஸில் வந்து க்ரானாலஜிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் எப்போ ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னா 1866. நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் மகாஜன சபா இது எப்போது? 1884 16th May. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டின்றது 1865 தாதாபாய் நௌரோஜி பண்ணிருப்பார். ஸோ கரெக்டாக க்ரானாலஜிக்கல் வைஸ் வந்து ஆர்டர் பண்ணாக்கா ஆப்ஷன் வந்து சி தான் வரும். ஐஎன்சி யாரால் ஃபவுண்ட் பண்ணப்பட்டதுனாக்கா ஏஓ ஹியூம். இது எல்லாரும் தெரிஞ்சது தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு WC பானர்ஜி. கிராண்ட் ஓல்டு மென் ஆஃப் இந்தியா தாதாபாய் நௌரோஜி. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா இது எழுதுனது யார்? இதுவும் தாதாபாய் நௌரோஜி தான். இதில் பெர் கேபிட்டல் இன்கம் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். பெர் கேபிட்டல் இன்கம்ன்றது அப்போ வந்து 20 rupees இருந்திருக்கும். ஸோ ரீசன் அண்ட் அசர்ஷன் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்சீவ்ட் எ பாலிசி ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் அண்ட் லைஷர் ஃபேர். இது கரெக்டு தான். நெக்ஸ்ட் இந்த ரீசன் வந்து இந்தியா ஹேஸ் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் ஃப்ரம் இங்கிலாண்ட்ஸ் ஃப்ரீ ட்ரேட் பாலிசி. இல்லை இது கண்டிப்பாக தப்பு. இந்த ஃப்ரீ ட்ரேட் பாலிசியை போட்டதுக்கப்புறம் என்ன இருக்குனாக்கா அங்கேருந்து வந்த குட்ஸ் எல்லாமே டியூட்டி ஃப்ரீயாக தான் வந்திருக்கும். அதாவது எந்த ஒரு இம்போர்ட் டியூட்டியும் போட்டிருக்க மாட்டாங்க. இதனால் என்ன ஆகிருக்குன்னா அங்கேருந்து வந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக ஆகியிருந்திருக்கும். ஸோ கம்பேரிட்டிவாக நம்மளோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக திரும்ப தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம உள்நாட்டில் உற்பத்தி பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதோட ரேட் எல்லாமே ஜாஸ்தியாக இருந்ததுனால அது ரொம்ப அடி வாங்குச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா ஹேண்ட்லூம் செக்டாரில் வேர்ல்டு லெவலில் நாம் தான் ரொம்ப பெரிய லெவலில் இருந்தோம். ஸோ இந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் பாலிசி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவல்லே நம்மளோட ரெகக்னேஷன் போயிருக்கும். ஸோ ஏன்றது கரெக்டு, ஆர்ன்றது தப்பு. ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பாருங்கள். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டு தான். இது வந்து நான் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு புக்கில் எடுத்து காட்டுறேன். பேஜ் நம்பர் 3 இருக்குது பாருங்கள். 1866 ஒரிசா ஃபெமிலில் half a million people வந்து இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் லெசன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து கரெக்டு தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்குது. 200 million pounds வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்றது. அதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு இந்த ஒரிசா ஃபெமினுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நௌரோஜி லைஃப் லாங் இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்தியன் பாவர்ட்டி பற்றி ஆரம்பிச்சிருப்பான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே அப்படியே வரிசையாக கொடுத்துருக்குறது. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தா கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து ஆல் த அபோவ் தான் ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தாதாபாய் நௌரோஜி ஐஎன்சியில் 3 தடவை பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணப்பட்டார். ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து 1905 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸை டாமினேட் பண்ணாங்கன்றது. ஸோ அதுவும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஸோ தேங்க்யூ.